காலையில் அப்படியே வாய்க்கால் பக்கம் வயல் பக்கம் அப்படியே போயிருந்தேன். அப்பா, என்ன அழகாக இருக்குது தெரியுமா? இந்த வாய்க்காலில் வந்து தண்ணி ஃபுல்லாக விட்டுட்டாங்க. அப்படியே வாய்க்கால் ஃபுல்லாக நிறைஞ்சு அப்படியே போகுது. பார்க்குறதுக்கு அழகு. அது இல்லாமல் வயல்வெளியில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்க வந்து நாற்று நட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆங்காங்கே வந்து பார்த்திங்கன்னா மாடுகள்லாம் அப்படி கட்டப்பட்டிருந்தது. ஒரு பெரியவர் சேத்துல இறங்கிறதுக்காக வந்து காலில் பாதுகாப்பு கருதி இந்த துணியெல்லாம் கட்டியிருந்தார். ஏன்னா சேத்து புண்ணு வந்துருன்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் டூ வீலரில் அப்படியே ரவுண்ட் அடிக்கிறப்ப தான் அந்த வயல்வெளியிலலாம் அந்த உரம் கொண்டு போகிறதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த மாடுலாம் கலப்பையில் பூட்டி ஏர் ஊட்டுறதுக்கு தயாராக இருந்தாங்க. அதுவும் அந்த மாடுகள்லாம் வந்து 2 மாடு ஜோடியாக அந்த கலப்பையில் பூட்டி இந்த உழவு ஓட்டுறதுக்காக கீழே இறங்குறத பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. எங்களுக்கு இன்றைக்கி வந்து அந்த மாடு பக்கத்தில் நின்று பார்க்குறதுக்கு தடவி கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்பு கிடச்சிது. சரி, கொஞ்ச நேரம் அப்படியே அந்த வயல்வெளியிலலாம் வந்து உழவு ஓட்டுறதெல்லாம் கொஞ்சம் பார்த்தோம். அதுவும் இந்த மாதிரி அதிகாலையில் போனால் தான் இந்த மாதிரி ஒரு காட்சியெல்லாம் கிடைக்கும், சீனரி கிடைக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து கொஞ்ச நேரம் அப்படியே வாக்கிங்லாம் அப்படியே போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே பார்த்துட்டோம் எப்படி விவசாயம்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம். பார்க்க அந்த இடத்த விட்டு நகரவே மனசு வரல. சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு இந்த குட்டீஸுக்கு வர ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு தான் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து அவசரமாக அப்படியே கிளம்பணும். அப்பா, அந்த தார் ரோட்டில் போகிறப்ப 2 பக்கமும் வந்து வயல்வெளிங்க. இந்த சைடு உழவு ஓட்டுறது, ஒரு சைடு வந்து பயிர் நடுறது, இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு அது அதிகாலையில் போய் பார்த்தா தான் அவ்வளோ அழகாக இருக்கும். அப்பா, இந்த கோபிச்செட்டிப்பாளையம் இயற்கை அழகெல்லாம் அப்படியே ரசிச்சுட்டு சரி ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம்.